and welcome back to my channel. இந்த சேனல் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா என்னோட பேரு தான் ஸ்வேதா. சோ உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த DIY ஹேர் சீரம் தான். இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கரெக்டாக 50 ml தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 50 ml ரோஸ் வாட்டர், உங்கள்கிட்ட என்ன ரோஸ் வாட்டர் இருக்கோ ஸோ அந்த ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். அலோவேரா ஜெல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் நாள் வைக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஃப்ரெஷ்ஷாக எடுக்காதீங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இந்த பாதாம் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பஜாஜ் ஆல்மண்ட் ஆயில் எடுத்துருக்கு. உங்ககிட்ட விட்டமின் இ ஆயில் இருந்தாலும் நீங்கள் விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பஜாஜ் நான்ஸ்டிக் ஆல்மண்ட் ஆயிலை நான் நல்லா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான்ஸ்டிக் தான், ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஏன் இந்த ஆயில் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6 விட்டமின் இ இருக்குது. ப்ளஸ் இது நான்ஸ்டிக் ஆயில். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இது எடுத்திருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக நான் இந்த அரோமா ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இது ஒரு ஸ்மெல்க்காக தான். ப்ளஸ் இந்த அரோமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட லாவெண்டர் ஆயில் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எப்படின்னா இது இப்போ பார்க்கும்போது தண்ணியாக இருக்குது. நீங்கள் பிளெண்ட் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆகிடும். இது நீங்கள் பிளெண்ட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் ஸோ அந்தளவுக்கு பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் இது நிறைய பண்ணிங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்லேயும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் 1 இயர் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ இந்த பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஃபைனலாக. இப்போ இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படியே ஒரு பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு கூட நீங்கள் உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இது நான் இப்போ என்னோட ஹேரில் யூஸ் பண்ணி காட்டுறேன். இது என்ன பாட்டில் அப்படின்னா இது ரோஸ் வாட்டர் வாங்கியிருந்தேன், அது தீர்ந்து போச்சு. ஸோ நான் அந்த ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், ஹேரோட இந்த மிட்லைன்லேருந்து எண்ட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரூட்டில் படக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் சீரம் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. அப்படியே அந்த ஃப்ரிஸியாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஆகக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரமாக லைட்டாக கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ஈரம் இருக்கும், கொஞ்சம் இந்த மிடில் ஈரமாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி டைமில் தான் நம்ம சீரம் அப்ளை பண்ணாது. அது அப்படியே செட்டில் ஆகும். இல்லாட்டி நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை அது அவ்வளோ நல்லா பார்க்க லுக்கு கொடுக்காது. அது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.